நீங்க யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்டிருப்பீங்க. இல்லன்னா ஏதாவது வொர்க் குடுத்துருப்பீங்க செய்ய சொல்லி. பட் அவங்க இருந்துட்டு இந்த வொர்க் எனக்கு தெரியாது. இது நான் பண்ணேன்னா அவ்வளோ நல்லா வராது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள உங்க லைஃப்ல பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாம இல்ல. பட் ஏன் அப்படி பண்றாங்க? இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் இன்காம்பிட்டன்ஸ். ஒருத்தவங்களுக்கு அந்த வொர்க் செய்ய தெரிஞ்சிருந்தாலும், தெரியாத மாரி நடிக்கிறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி ரூல் இருக்கு. ஒரு வாட்டி நாம அந்த வொர்க்க நல்லா பண்ணிட்டோம்னு சொன்னா, அடுத்த முறையும் அந்த வொர்க் நம்ம தலையில தான் வரும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேணும்னே பேட் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்ல ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லுவாங்க. நீங்க போயிட்டு கரெக்ட்டா தப்பா பண்ணிட்டு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த வேலை உங்ககிட்ட வராது. "உன்ன விட்ட நேரத்துக்கு நானே பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லி அந்த வேலைய அவங்களே எடுத்துப்பாங்க. ஏன் நம்ம பிரெயின் இப்படி யோசிக்குதுன்னா, டிஃபிகல்ட்டான இல்லன்னா போரிங்கான டாஸ்க்க அவாய்ட் பண்றதுக்காக. பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா, ஷார்ட் டெர்ம்ல ஓகே. வொர்க் அவாய்ட் ஆயிடும். பட் லாங் டெர்ம்ல ட்ரஸ்ட் டேமேஜ் ஆயிடும். எப்படின்னா, லைக் இந்த ஆளுக்கு ஒண்ணும் தெரியாது போல. இந்த ஆளுக்கு வேலையே குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் குரோத் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கூட மிஸ் ஆகும். உங்ககிட்ட கேளுங்க. நான் தெரியாம இருக்கேனா? இல்ல தெரியாம நடிக்கிறேனா? அப்படின்னு சொல்லி. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம அவாய்ட் பண்ற வேலை கூட நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்கில் அப்கிரேடா இருக்கலாம். ஸ்மார்ட்டா எஸ்கேப் ஆகுறது ரியல் சக்சஸ் இல்ல. ரெஸ்பான்சிபிளா குரோ ஆகுறது தான் ரியல் சக்சஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் see you.